ஜீவநதி. இது ஜீவநதியின் ஊற்றுக்கண். பூபால சிங்கத்தின் வியர்வை சுரபிகள். இனிய இயல்பின் விளைச்சல். 2 தலைமுறையாய் 40 ஆண்டுகளாய் நம்முள் தொடரும் நட்பின் காலம். நூற்றாண்டுகளை காண விளையும் தென்னிலங்கை தீவிலிருந்து உங்களின் புத்தக பயணம் பூமி கண்டு முழுவதும் பரவ வாழ்த்தும் அரவிந்த் இன்டர்ட்ரேட், சென்னை, இந்தியா. தொடர்ந்து நம்முடைய இந்த விழாவில் கலந்து சிறப்பித்த யாழ்ப்பாணத்திலே நம்முடைய புத்தகசாலையும் கலந்து வைத்தவர் தான். இங்கே அந்த புத்தகசாலை முதலில் ஆரம்பிக்கப்பட்ட போது கலந்து வைத்தவர் அவர்தான். திருவாளர் ராகவன் அவர்கள் பூபாலசிங்கம் புத்தகசாலை சார்பாக தன்னுடைய நன்றியுரையை தெரிவித்துள்ளார். கடமையாற்றும் பொழுது ஸ்ரீதர் சிங்கம் ராஜனும் பூபால் சிங்கம் புத்தகசாலை நடத்தி கொண்டிருந்தார்கள். இருவரும் இந்த காலகட்டத்தில் நன்றாக அனுபவித்த நாங்கள் பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலும் நல்லாக ஒன்றாக சேர்ந்து முகமுறை அடிவாங்கியும் திரும்பியும் கலத்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனபடியால்தான் அவர்கள் என்னை ஒவ்வொரு முறையும் நமது ஸ்தாபனங்களை நிறுவும் பொழுது திறந்து வைக்கும்படி அந்த விருத்துடன் அவர்கள் என்னை எப்பொழுதும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களது தகப்பனார் காட்டிய வழியில் வெறுமனே புத்தகசாலை என்று இருக்காமல் எந்த ஸ்தாபனமும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதை சுற்றி ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். ஒரு ஆலயம் என்றாலே எந்த நிறுவனம் என்றாலும் அதை சுற்றி ஒரு சமுதாயம் இருந்தால் அது சிறப்புற நடைபெற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பூபாலசிங்கம் புத்தகசாலை தனியார் புத்தகசாலை மட்டுமாக இல்லாமல் அதை சுற்றி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றபடியாக ஆனபடியாக அவர்கள் எப்பொழுதும் சிறந்து மேலும் சிறப்புற அவர்கள் தகப்பனார் காட்டிய வழியில் சிறப்புற நம்முடைய ஒத்தாக எப்போதும் உண்டு என்று கூறி இன்னும் புத்தகசாலையில் நிறுவுகிறார்கள். நான் அதை சிறந்து நிற்பேன் என்ற உறுதி கூறி அவர்களது இந்த சேவை இன்னும் வித்தியாசமான முறையில், அதாவது அந்த நமது கௌரவ அமைச்சர் கூடிய மாதிரி இலக்கிய வக்தாக்கள், இலக்கியவாதிகள் போன்றவர்களை ஊக்குவித்து அவர்கள் தகப்பட செய்த வழியில் ஊக்குவித்து ஒரு இலக்கிய வட்டத்தையோ புத்தகசாலையை சுற்றி ஒரு இலக்கிய வட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று எனது அன்பார்ந்த ஆசையை அவர்களிடம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு சிறப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு குடும்பத்தினர் போன்றும் அவர்களை ஆசீர்வதித்து இந்த புத்தகசாலைக்கு வேண்டிய உதவிகளையும் அனுசரணையும் ஒத்தாசையும் கொடுத்து அவர்கள் மேலும் மேலும் சிறப்புடன் எல்லாரும் வாழ்த்தி செல்ல வேண்டும் என்று உங்கள் யாருக்கும் அவர்கள் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை கூறி இறைவன் அருளால் அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த கட்டடத்தின் உள்ளக அமைப்பை இவ்வளவு அழகாக நமக்காக ஆக்கி தந்த இன்டீரியர் டெக்கரேஷன் கலைஞர் திருவாளர் கான் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. திருவாளர் கான் அவர்களுக்கான கௌரவம் அடுத்து இடம்பெற இருக்கின்றது.